செந்தில் பாலாஜியே இப்போ பாஜக போக போகிறார். பாஜக. ஆமாம். என்ன காரணம்னா, இல்லை, ஒன்றிய அரசு எப்படி இடியை வச்சு மற்ற தலைவர்களை அச்சுறுத்துறாங்களோ அது போல் இங்கே மாநில அரசு டிஏவிசியை வச்சு அச்சுறுத்துதா? இல்லை, இவர்கள் என்ன புனிதமான ஆளுக்களான்னு கேட்குறேன். 70 வயதுக்கு மேலே கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சணும். சரி, துரைமுருகன் வேண்டாம், எல்லாரும் வேண்டாம். சரி, ஸ்டாலினுக்கு 72 ஆகி போச்சே. அப்போ புது ரத்தம் பாய்ச்ச வேண்டிய தேவை திமுகவிலும் இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தி. இப்போ திரிஷா அரசியலுக்கு வர்றதாக தகவல் இருக்கு, தனுஷ் வர்றதா தகவல் இருக்கு. இந்த அரசியலில் திமுக கெலடுகள் குச்சி ஊனிட்டு என்ன அரசியல் பேசிட முடியும்? அதே சாராய ஆலை முதலாளிகள் தான், அதே ஒப்பந்தக்காரர்கள் தான், அதே ஐவிஎஸ் கான்ட்ராக்ட் தான், அதே பிடபிள்யூ கான்ட்ராக்ட்காரன் தான். அப்படியே சொல்லி கமிஷன் கொடுப்போம், வாங்கிக்குவோம். கோர்ட்டு மட்டும் மாறி. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திட்டார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமாக தாவேக்கோட இந்த அரசியல் கட்டமைப்பை நல்லா விரிவுபடுத்தியிருக்கான்னு தான் பார்க்க முடியும். ஆனால் அடுத்ததாக ஒரு 3 திமுக அமைச்சர்களை குறி வைக்கிறதா இங்கே பேச்சடிப்படுது. செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், ஏற்கனவே அறநிலைத்துறை இருந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இந்த பார்வை எப்படி, ஏன் அங்கே நகருது அப்படின்னு? இல்லைங்க, அதாவது இந்த 3 பேரில் 5 பேருமே விஷ்ணு ரெட்டிக்கிட்ட சரண்டர். நேரு மீது திமுக ஆட்சி காலத்திலேயே நீதிமன்றம் 1100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு கைது பண்ணி சிறையில் போட சொல்கிறாங்க. நேரு என்ன பண்ணார்? விஷ்ணு ரெட்டிக்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். ஏப்பா, எனக்கு வயசாகி போச்சு, கரையில் போட்டு என்ன சித்திரவதை பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன பார்ட்டி ஃபண்டு வேணுமோ அதை நான் கொடுத்தேன். யார்? நேரு ரெட்டியும் விஷ்ணு ரெட்டியும் சொந்தக்காரங்க. சட்டசபையிலேயே வசந்த ராமச்சந்திரன் சொன்னார், அதே போல தான். இப்போது அதே ரூட்டில் மகேஷ் பொய்யாமொழியும் போய் விஷ்ணு ரெட்டியில் சரண்டர் ஆகிட்டார். மிஸ்டர் உதயநிதி அவர்களுக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஒரு இதுதான் காரணம். நீங்கள் அரசகுமார் பள்ளி கல்வித்துறையில் பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி நான் யார்கிட்ட கொடுத்தேன்? மகேஷுடைய பொண்டாட்டி ஜனனிகிட்ட கொடுத்துருக்காங்கிற 3000 கோடி ரூபாய் கணக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உரிமம் புதுப்பிப்பதற்கு குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா. இது சாதாரணமாக வரும். அதே போல் பள்ளி கல்வித்துறையில் 20,000 கோடி ரூபாய், அதாவது ஸ்மார்ட்டு அறை, கல்வி அறை, லேப்டாப்பு, சைக்கிளு, டெக்ஸ்ட் புக்கு, யூனிஃபார்ம்னு 20,000 கோடி ரூபாய் 5 வருஷத்தில் ஒதுக்கப்படுகிறது கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம். நீங்கள் அதில் 25% கமிஷன் தான், ஒரு 5,000 கோடி சாதாரணமாக வந்து. இப்போ இந்த பணம் வாங்கி கொடுத்த எல்லாம் ஜனனி தான் கையை காமிக்கிறாங்க. இப்போ ஜனனி ஜெயிலுக்கு போகணும், மகேஷ் ஜெயிலுக்கு போகணும். ஏன்னா கன்ஃபர்மேஷன் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டு தெளிவாக இருக்குது. இல்லை, ஒன்றிய அரசு எப்படி இடியை வச்சு மற்ற தலைவர்களை அச்சுறுத்துறாங்களோ அது போல் இங்கே மாநில அரசு டிஏவிசியை வச்சு அச்சுறுத்துதா? இல்லை, இவர்கள் என்ன புனிதமான ஆளுக்களான்னு கேட்குறேன். இல்லை, இவர்கள்லாம் அப்போ தாவேக்கா சொன்ன மாதிரி ஊழல் வேட்டையில் இறங்கியிருக்காங்களா? ஊழல் வேட்டையை ஒழுக்கத்துக்கு இறங்கியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி எடுக்க முடியாது. நீங்கள் மத்திய அரசு என்ன பண்ணும்னா பாஜக பக்கமே போகாது. எனக்காவது இடி, ஐடி என்னைக்காவது ஆளுங்கட்சி பக்கம் போயிருக்கா? இல்லை, போகாது. எது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் பக்கம் போகாது, பிஜேபி பக்கம் போகாது. அதே போல் திமுக ஆட்சி காலத்தில் சரி, அதிமுக ஆட்சி காலத்தில் சரி, லஞ்ச ஒழிப்புத்துறை எதிர்கட்சி வீட்டுக்கு தான் போகும், ஆளுங்கட்சி பக்கமே போகாது. ஏன்? அவன் லஞ்சம் வாங்குறது இல்லையா? இப்போ அதே கதை தான். இப்போ மகேஷ் விஷ்ணு ரெட்டி போய் சரண்டர் ஆகிட்டார். இது ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க? எதிர்ட்டு போய் சரண்டர் ஆகிட்டாங்க. சட்டமன்றத்தில் எதிர்த்து குரலே கொடுக்க மாட்டேன்றாங்களே இந்த 3 பேரும். இல்லை, அது காரணம் செந்தில் பாலாஜியே இப்போ பாஜக போக போகிறார். பாஜக. ஆமாம். என்ன காரணம்னா, செந்தில் பாலாஜி
ஆதவர்ஜினா சொல்கிறார், ஒரு கணக்கு இன்னும் தீர்க்கலை. அப்போ வாழ்நாள் முழுக்க சிறையிலேயே இருந்தால் திமுக சார்ந்த அமைச்சர்கள் பூரா விஷ்ணு ரெட்டிகிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகி யாரும் ஜெயிலுக்கு போகிறதில்ல. ஆனால் செந்தில் பாலாஜி பாஜகக்காரன் ஜெயிலுக்கு போகணுங்கிறான், தாவேக்காரன் ஜெயிலுக்கு போகணுங்கிறான், தாவேக்காவை கவுக்கிறதுக்கு குதிரை பேரம் நடத்தினாலும் ஜெயிலுக்கு போகணுங்கிறான். எல்லா திமுகவிலிருந்து திமுக மீது தொடுக்கப்படுகிற அம்புகளை பூரா தாங்கிற ஒரே ஆள் செந்தில் பாலாஜி. ஆனால் அவன் விஷ்ணு ரெட்டிகிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறான். இதை பார்த்தாரு, இனி திமுக நமக்கு சரி வராது. பழைய நட்பு நயினார் நாகேந்திரன் சொல்லி டெல்லியில் பேசி ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க, கரூரில் பூரா தாமரை கொடியை பறக்க விட்டுறேன், எங்கே கரூர் கோட்டம் பாஜக கோட்டமாக மாற்றுறேன். இப்போ பேச்சுவார்த்தை ஓடிட்டு அமித்ஷாவை ரகசியமாக சந்திச்சா அடுத்த நாள் காலையிலேயே செந்தில் பாலாஜி அமித்ஷா பாலாஜி ஆயிடுவார். சேகர் பாபுவும் அன்பில் மகேஷ் சார் அவங்க ஏதாவது அல்ல, அவங்கெல்லாம் ஒரு நாயுடு லாபி, பவர்ஃபுல் லாபிங்க சென்னையில், நாயுடு லெட்டியார் லாபி. இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு ஃபைன் இருக்குது, 500 கோடி ரூபா ஃபைன். இந்த 500 கோடியை கொடுத்தா இவர்கள் மீது வழக்கு பாயாது. திமுக வந்த பிறகு அதிமுக மீது வழக்கு பாயறதுக்காக சூழல் வந்தது. துபாயில் வச்சு சபரீசன்கிட்ட எடப்பாடி தரப்பு ஒரு 10,000 கோடியை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல தான் யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் அவர்களுக்கு பேரம் உண்டு. பேரம் படிந்தால் வழக்கு தூசு படிந்து விடும். திமுக கட்சியில் இப்போ அதிரடியாக பல தலைகளை மாற்றிட்டு இருக்காங்க, எல்லாமே புதிய முகங்களாக எடுத்துகிட்டு வராங்க. என்ன விஷயம் அது? இல்லைங்க, திமுக பொறுத்த வரைக்கும் 70 வயசுக்கு மேலே யாருக்கும் பொறுப்பு கிடையாது. இப்போ ஸ்டாலினுக்கு 70 வயசுக்கு மேலே ஆகி போச்சு, அவருக்கும் பொறுப்பு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. அப்போ உதயநிதி தான் நீ முழு பொறுப்பு. அதாவது கருணாநிதி உயிரோடு இருக்கிற பொழுது நேர்காணல் நடக்குது. நேர்காணல் நடக்கிற பொழுது ஆற்காடு வீராசாமி, கருணாநிதி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்போது வீரபாண்டியார் நேர்காணலுக்கு போகிறார், எனக்கு சேலம் சீட்டை கொடுங்க, நான் நின்று ஜெயிச்சிருவேன் அப்படின்னு வீரபாண்டியார் அந்த நேர்காணலில் கேட்குறாரு. அப்போ ஆற்காடு வீராசாமி சொல்கிறாரு, அப்போ வீரபாண்டியாரை வீட்டுக்கு ஒருத்தருக்கு தான் சீட்டு, வீட்டுக்கு ஒருத்தர், உனக்கு சீட்டு உண்டு, உன் பையனுக்கு சீட்டு இல்லை. சரி தலைவரை, நல்லது, கட்சி பலப்படுத்தணும் தலைவரை. அப்போ தலைவருக்கு மட்டும் தானே சீட்டு, ஸ்டாலினுக்கு சீட்டு இல்லையில. ஸ்டாலினுக்கு எல்லா சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தானுங்க. அப்போ கருணாநிதி ஆற்காடு பேசாம ஆற்காடு முதலுக்கே மோசம் வச்சிடற. அதே போல தான் இப்போ 70 வயதுக்கு மேலே கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சணும். சரி, துரைமுருகன் வேண்டாம், எல்லாரும் வேண்டாம், சரி ஸ்டாலினுக்கு 72 ஆகி போச்சே. அப்போ புது ரத்தம் பாய்ச்ச வேண்டிய தேவை திமுகவிலும் இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தி. ஓபிஎஸ்க்கு ஒரு புதிய பொறுப்பு வரப்போகுது அப்படின்றாங்க. இல்லை, அவருக்கு 72க்கு மேலே ஆகி போச்சல்ல. எல்லாம் 70க்கு மேலே யாருக்கு புது பொறுப்பு கிடையாது, பழைய பொறுப்போடு போக வேண்டியதுதான். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது, திமுக இருந்த பொழுது துரைமுருகனை கிளம்பி போயாங்கிறாங்க. பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டே இருக்கியா, யாரை விட்டு பேச விடுறாங்க? ரஜினி விட்டு பேச விடுறாங்க. அவர் ரஜினி வந்தாலும் சரி, லதா வந்தாலும் சரி, ஐஸ்வர்யா வந்தாலும் சரி, நான் இந்த சீட்டை விட்டு போக மாட்டேன். யார்? துரைமுருகன். அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் மரணம் அடைந்தாலும் சிவலோக பதவிக்கு போயிட்டாருன்னு பத்திரிக்கை அடிப்பான். இதுதான் அரசியல். அதனால் திமுகவில் புது ரத்தத்தை பாய்ச்சினாலும் சரி, பழைய ரத்தத்தை பாய்ச்சினாலும் சரி, திமுக இனிமேல் மக்களிடம் எந்த ரத்தம் போனாலும் எடுபடாது. இப்போ திரிஷா அரசியலுக்கு வர்றதாக தகவல் இருக்குது, தனுஷு வர்றதாக தகவல் இருக்குது. இந்த அரசியலில் திமுக கெலடுகள் குச்சி ஊனிட்டு என்ன அரசியல் பேசிட முடியும்? சார், முக்கியமாக தமிழ்நாட்டில் டாஸ்மாக்ன்ற ஒரு விஷயம் பெரிதளவில் பேசப்பட்டது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடந்த காலகட்டத்தில் டாஸ்மாக்னா மதுபான ஆலைகள் எல்லாம் திமுகவும் அதிமுக பக்கம்தான் ஆலைகள் இருந்தது. விஜய் பொறுப்பேற்றவுடன் நடந்த நிகழ்வு, ஒரு 11 பிராண்ட் ஒரு சரக்குகளை பேன் பண்ணாங்க.
ஒரே நாளில் மீண்டும் அது அமல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. நிறைய சலசலப்பு இங்கே கையுன்றெல்லாம் மாறி இருக்கு. பல கோடி ரூபாய். நீங்கள் லிக்கர் லாபி பெரிய லாபி. அவன் பல கோடி ரூபாய் சரக்கு தயார் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் பேன் பண்ண 11 ஐட்டம். அது குடித்தா கல்லீரல் கணையம் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு போனது போக இருக்கிறது மிச்சம். இல்லை, அதில் உணவு பாதுகாப்புத்துறை இறங்கி இதெல்லாம் இங்கே பேன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி சார் ஒரே நாளில் மாறுதுங்க? இல்லை, அதான் அப்போ விஜயை விட பவர் சென்டர் யார்? லிக்கர் லாபி. மதுவான ஆலை அதிபர்கள் பல கோடி ரூபாய் கொடுப்பான். பார்ட்டி ஃபண்டு கொடுப்பான். தேர்தல் செலவுக்கு 1000 கோடி 2000 கோடி கொடுப்பான். அப்போது விஜய் நினைச்சாலும் இந்த மதுபான ஆலை அதிபர்களை ஒதுக்க முடியாது. இதுதான் நமக்கு தெரிவிக்கிற உண்மை. எனக்கு கடந்த காலத்தில் ஒரு 3 மாதம் இருக்கும், நம்ம ஒரு நேர்காணலில் நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு சொன்னீங்க. இதுபோல் ஒரு பெரிய மாஃபியா, லிக்கர் மாஃபியா சிங்கப்பூர்லேயே பாரிஸில் ஒட்டுமொத்தமாக கூடி இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த நிறுவனம் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும். உண்மைதான் சார். நீங்கள் சாராய ஆலை அதிபர்கள் எதை முடிவு செய்கிறார்களோ அதுதான் அரசு கொள்கை முடிவு. ஏன்னா 3 லட்சம் கோடி அரசு பட்ஜெட்டு, 50,000 கோடி மதுபான ஆலை உற்பத்தி மக்கள்கிட்ட. ரேஷன் அரிசி கடையை 2500 கடை தான் இருக்குது. எது? அரிசி, கோதுமை, பாமாயில், சர்க்கரை, பருப்பு. எவ்வளோ கடை இருக்குது? 2500 கடை தான் இருக்குது. டாஸ்மார்க் எவ்வளோ இருக்குது? 5000 கடை இருக்குது. இப்போ 2000 கடை, 2000 பாரு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 10,000 கடை. 5000 கடை சார், சரக்கு விற்கிற கடை. அந்த பக்கம் எது? பார்னா என்ன? முட்டை, ஆம்லெட்டு, ஆப்பாயில். ஆனால் விஜய் இங்கே ஊழல் படையாத வெள்ளைக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்ன கருப்பு கையா? கரைபடைந்த கையா? 5000 டாஸ்மார்க் கடை, அரசு கடை. அது எல்லாமே இல்லை, பிரைவேட் ஆக போகுது. கரெக்டாக வந்துட்டீங்க. பிரைவேட் ஆக போகுது. 5000 கடை யாருக்கு கொடுக்க போகிறாங்க? திமுக வந்து கடை எடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? ஆளுங்கட்சிக்கார எவ்வளோ கடை எடுக்க போகிறான்? 5000 பார் எடுக்க போகிறான். 5000 பார் எடுத்தா அவனும் திமுக அதிமுகவை போல அவனும் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய தாதாவாக மாறிடுவான். சரியா? அப்போ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 தாதா கும்பல் இருந்தது. இதில் லிக்கரில். இப்போ 3வது கும்பல் தாவேகா கும்பல். ஈக்குவல் ஃபைட். யாருக்கு? திமுக அதிமுகவுக்கு இணையாக தாவேகா தொண்டர்களை வளர்த்து விடுறாங்க. அதுதான் உண்மை. அதுதான் 100% உண்மை. அவனும் ஒரு 10 ரவுடியை வச்சுருப்பான், ஒரு 10 இனோவா கார் வச்சுருப்பான், அவனை கொடியை கட்டுவான், கோஷம் போடுவான். எங்கே வருமானம் வருது? டாஸ்மார்க் கடையில் வருது. இது 5000 தமிழ்நாடு முழுக்க இருக்க நிர்வாகிகள். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு என்ன பண்ணார்? அப்போல்லாம் பிராந்தி கடை திறந்துடுறேன், ஆனால் 10 வருஷம் கட்சியில் உறுப்பினராக இருக்கணும். எது கண்டிஷன்? அந்த டாஸ்மார்க் எம்டிகிட்ட போய் நீங்கள் லெட்டர் பேடில் கொடுக்கும்போது தலைமையிலேருந்து அக்ரிமெண்ட். கருணாநிதி அப்புறம் என்ன பண்ணார்? இப்போ 10 வருஷம் திமுக உறுப்பினராக இருந்தால் தான் உங்களுக்கு கடை. இப்படி சாராய கடைக்கே உறுப்பினராக இருக்கணும் 10 வருஷம். அதே திட்டம் தான் தாவேகாவிலையும் போகும். ஏன்னா திமுக அதிமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவான ஆட்கள் வேணுமில்ல, அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை தாவேகாவும் பயன்படுத்துது. அப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்று புனித ஆட்சி, தீய ஆட்சியை ஒழிஞ்சு தூய ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு கிரேக்க பழமொழி ஒன்று இருக்கு. கப்பல் அதே தான், பலகையை மாற்றிருக்கும். செல்லரித்து போன, ஊறி போன, அழுகி போன பலகையை மட்டும் மாற்றிருக்கும். கப்பல் அதே கப்பல் தான். ஏன்னா பலகையை மாற்றினா கப்பல் முங்கி போயிடும். இதே தான் திமுக ஊழல் ஆட்சியில் இருந்த அதே அதிகாரிகள் தான், அதே டாஸ்மார்க் தான், அதே சாராய ஆலை முதலாளிகள் தான், அதே ஒப்பந்தக்காரர்கள் தான், அதே ஐவிஎஸ் கான்ட்ராக்ட் தான், அதே பிடபிள்யூ கான்ட்ராக்ட்காரன் தான். அப்படியே சொல்லி கமிஷன் கொடுப்போம், வாங்கிக்குவோம். கோர்ட்டு மட்டும் மாறி. அதுதான் தமிழ்நாடு.
தான் முக்கியமாக இங்கே அமைச்சர் மரியல்சனோட விஷயம் பெரிய பூதாகரமாக போயிட்டு இருக்கு. குடும்ப சண்டை தான் அது. ஆனால் வழக்கு எதுவும் பாயாத இங்கே கட்ட பஞ்சாயத்து நடக்குது. நான்காவது முறையாக அந்த பஞ்சாயத்து பேசி இன்னும் சமரசம் ஆகலை அப்படின்றாங்க. ஏன் அது நீதிமன்றத்துக்கு போகாத? அதாவது அன்பு மொழி, இயேசு மொழி, பண்பு மொழி, விரவ கேட்ட மொழி தான் அது. அண்ணன் பொண்டாட்டி அடின்னு அடிச்சு வெளுத்ததை வீடியோவே பார்த்தோம். இவர் தான் இயேசு அன்பு மொழி. அப்போ இவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தீர வேண்டியதுதான் நம்முடைய அன்பு மொழி. நமக்கு தலையெழுத்து அதுதான். நன்றி சார். நன்றி, வணக்கம்.